ஹாய் கைஸ், ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான குட் நியூஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணியிருந்த ஐபிஎல் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மே 17th வந்து ஐபிஎல் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எந்தெந்த வென்யூன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வென்யூவில் தான் வந்து ரிமைனிங் மேட்சஸ் வந்து நடக்க போகுது. எஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு ஃபைனல்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகமதாபாத்தில் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 3 வரைக்கும் போகுது. ஸோ இந்த வென்யூவில் வந்து சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் வந்து வெளியெடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக சென்னைக்கு வந்து ஹோம் மேட்ச் வந்து ராஜஸ்தானுடைய ஆட வேண்டியது இருந்தது. ஸோ எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துருந்தாங்க, நம்ம தலை தோனியோடைய மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்சாக அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவர் ரிட்டையர் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த மேட்ச் கூட லாஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் பிசிசிஐ என்ன பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலை தோனியை வந்து அடுத்த சீசன்லேயும் ஆட வைக்கணும் அப்படின்றதுனால சென்னை வென்யூவை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டாக்டிக்கலான மூவ்னு சொல்லலாம். ஸோ தலை தோனிக்காக தான் வந்து அன்கேப்டு பிளேயர் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ தலை தோனி இன்னொரு சீசன் விளையாடணுன்றதுனால லாஸ்ட் ஹோம் மேட்சையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாமே நம்ம தலை தோனிக்கு ஃபேவராக நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஓவரால் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து தலை தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன் ஆடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.